ஹாய் கேஸ், பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் நியூ ரயில்வே லைனில் நியூ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரப்போகுது. தாம்பரம் டு காரைக்கால், காரைக்கால் டு தாம்பரம் கம்பன் எக்ஸ்பிரஸை ரூட்டை சேஞ்ச் பண்ணி வேளாங்கண்ணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. வேளாங்கண்ணி டு திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி டு வேளாங்கண்ணி பேசஞ்சர் இனிமேல் காரைக்கால் வரைக்கும் தான் ரன் ஆக போகுது. வேளாங்கண்ணியை ஸ்கிப் பண்ண போகுது. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் 16175 தாம்பரம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை தாம்பரம்லேருந்து நைட்டு 9:30 எடுப்பாங்க. தாம்பரம்லேருந்து பேரளம் ஜங்ஷன் வரைக்கும் இந்த ட்ரெயினோட டைமிங்கில் எந்த சேஞ்சும் இல்லை. தாம்பரம்லேருந்து நைட்டு 9:30 மணிக்கு எடுத்து மயிலாடுதுறைக்கு நைட்டு 2 மணிக்கு வரும். பேரளமுக்கு நைட்டு 2:24 25 கிளம்பும். பேரளம்லேருந்து இந்த ட்ரெயின் இது வரைக்கும் திருவாரூர் ரிவர்சல் அடித்து நாகப்பட்டினம் போய் அப்புறம் வேளாங்கண்ணி போகும். வர மே 20 இந்த ட்ரெயின் பேரளம்லேருந்து திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி போக போகுது. இந்த ட்ரெயின் இது வரைக்கும் 40 கிலோமீட்டர் சுற்றி ஒரு 1.5 மணி நேரம் அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் லோக்கல் சேஞ்சுக்கு ஒரு 1/2 hour, டோட்டலாக 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்போ அந்த 2 மணி நேரம் ட்ராவல் டைமில் ரெடியூஸ் ஆக போகுது. பேரளம் டு காரைக்கால் நியூ ரயில்வே லைனை பேசஞ்சர் சர்வீஸ்க்காக மே 20 ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேரளம் காரைக்காலில் என்னோட சின்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் மீட்டர் கேஜ் லைனை 14 மார்ச் 1898 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1987 இந்த லைனில் ஃபுல்லாக ட்ரெயின் சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த மீட்டர் கேஜ் லைனை ப்ராட் கேஜ் லைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 2013 தான் சாங்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2019 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 தான் ப்ராட் கேஜ் கன்வர்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ராக்கெல்லாம் புதுசாக போட்டு வித் எலக்ட்ரிஃபிகேஷனோட கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த ப்ராட் கேஜ் கன்வர்ஷன் ப்ராஜெக்டை மே 2025 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மே 24 சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடத்துனாங்க. ட்ரெயின் சர்வீஸை ஸ்டாப் பண்ணி 40 வருஷம் கழிச்சு இந்த பேரளம் டு காரைக்கால் லைன் ரிட்டன் ஓப்பன் ஆகுது. அடுத்து ஜூன் மந்த்லேருந்து இந்த ரூட்டில் கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் ரன் ஆகலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லைனில் கூட்ஸ் ட்ரெயின் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த லைன் ஓப்பன் ஆகி 6 மாதம் ஆகியுமே எந்த ஒரு நியூ ட்ரெயின்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஒரு ட்ரெயின் கூட இல்லாமல் இந்த லைன் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரன் ஆகிட்டு இருக்க தாம்பரம் டு காரைக்கால், காரைக்கால் டு தாம்பரம் கம்பன் எக்ஸ்பிரஸ் 40 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம்லேருந்து பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் வழியாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பேரளம் காரைக்கால் லைனில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினை திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக விட்டாங்க. இப்போ எகைன் மார்ச் 20 பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் அந்த லைன்லேயே ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க இந்த ட்ரெயினை அந்த வழியில் ரீஸ்டோர் பண்ணி வேளாங்கண்ணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு டேரக்ட் ட்ரெயின் இல்லவே இல்லை, ஒரு ட்ரெயின் கூட கிடையாது. அதனால தான் இந்த ட்ரெயினை காரைக்காலோட நிறுத்தாமல் நாகூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரெயின் தான் ட்ரெயின் நம்பர் 16175 தாம்பரம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை தாம்பரம்லேருந்து நைட்டு 9:30 எடுத்து மயிலாடுதுறைக்கு நைட்டு 2 மணிக்கு வந்து, பேரளமுக்கு 2:24 வந்து, திருநள்ளாருக்கு 2:50 காரைக்காலுக்கு 3:06 நாகப்பட்டினமுக்கு 3:43 லாஸ்ட்டாக வேளாங்கண்ணிக்கு காலையில் 4:30 ரீச் ஆகும். அடுத்து ட்ரெயின் நம்பர் 16176 வேளாங்கண்ணி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினும் மே 20 வேளாங்கண்ணிலேருந்து நைட்டு 9:50 கிளம்பும். நாகப்பட்டினமுக்கு 10:05 காரைக்காலுக்கு 10:38 திருநள்ளாருக்கு 10:52 பேரளமுக்கு 11:17 மயிலாடுதுறைக்கு 11:30 போய் தாம்பரமுக்கு காலையில் 4:35 போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் மூலயமா சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு டேரக்ட் ட்ரெயின் கிடச்சிருச்சு. அடுத்து வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கும், திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ரன் ஆகிட்டு இருந்த டெமோ பேசஞ்சர் இனிமேல் காரைக்கால் வரைக்கும் தான் ரன் ஆக போகுது. வேளாங்கண்ணி ஷாப்பிங்கை ஸ்கிப் பண்ண போகுது. ட்ரெயின் நம்பர் 76826 திருச்சிராப்பள்ளி டு காரைக்கால் பேசஞ்சர். இந்த ட்ரெயினை திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஈவினிங் 4:45 எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வெள்ளிப்பாளையம், நாகூர், திருமலை ராயன்பட்டினம் வழியாக காரைக்கால் வரைக்கும் ரன் ஆக போகுது. திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஈவினிங் 4:45 கிளம்புற இந்த ட்ரெயின் நாகப்பட்டினமுக்கு 8:05 வெள்ளிப்பாளையத்துக்கு 8:15 நாகூருக்கு 8:28 திருமலை ராயன்பட்டினமுக்கு 8:37 லாஸ்ட்டாக காரைக்காலுக்கு நைட்டு 9:20 ரீச் ஆகும். அடுத்து 76825 காரைக்கால் டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர். இந்த ட்ரெயின் மே 21 காரைக்கால்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. காரைக்கால்லேருந்து இந்த ட்ரெயினை காலையில் 6:35 எடுப்பாங்க. திருமலை ராயன்பட்டினமுக்கு காலையில் 6:43 நாகூருக்கு 6:53 வெள்ளிப்பாளையமுக்கு 7:02 நாகப்பட்டினமுக்கு 7:15 திருவாரூர், நீடாமங்கலம், தஞ்சாவூர், பூதலூர், திருவரம்பூர் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு காலையில் 11:20 போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயின்ஸோட தான் மே 20 நான் போன வீடியோவில் சொன்னால் மயிலாடுதுறை டு காரைக்கால், மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி பேசஞ்சர் இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. மே 20 பேரளம் டு காரைக்கால் நியூ ரயில்வே லைனில் டோட்டலாக 5 ட்ரெயின்ஸ் இன்னாகரேட் ஆக போகுது. ட்ரெயின்ஸே இல்லாத இந்த ரயில்வே லைனுக்கு இந்த 5 ட்ரெயின் கிடச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த பகுதி மக்கள் இந்த ட்ரெயின்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்னும் நியூ ட்ரெயின்ஸ் விடுவாங்க. நம்ம மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி இந்த லைனை விட மோசமாக ட்ரெயின்ஸே இல்லாமல் இந்த லைனுக்கு இந்த நியூ ட்ரெயின்ஸ் கிடச்சது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.